ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா vlog தாங்க பார்க்க போகிறோம். புதுசாக வந்து ரிலையன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெட் ஹில்ஸில். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துருச்சு இப்போ ரிலையன்ஸு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாதவரம் தான் போய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பக்கத்துலேயே வந்துருச்சு ரிலையன்ஸு. மாதவரம் மாதிரி பெருசு கிடையாது, இது வந்து சின்னது தான். ஆனால் 2 ஃப்ளோராக கிரவுண்டு ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்றுன்னு கட்டியிருக்காங்க. கீழே இருக்கிற ஃப்ளோரில் வந்து மளிகை சாமானும் காய்கறிகளும் இருக்குது. இங்கே மேலே வந்து ட்ரெஸ்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், அப்புறம் வந்து கிச்சன் யூசேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் அதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா குக்கீஸ், பெரிய பெரிய ஃபேமிலி பேக் பிஸ்கெட்டு, குக்கீஸு இதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஜூஸ்லாமும் 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஜூஸ்லாம் வந்து நல்ல ஆஃபரில் போயிட்டுருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நட்ஸும் இங்கே இந்த வாட்டி வந்து நல்லா இருந்துச்சு. போன வாட்டி வாங்கின நட்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இல்லை, டேஸ்ட்டாக இல்லை, ஒரு மாதிரி மக்கின மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு, ரேட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்துச்சு. அந்த மாதவரத்தில் இருந்த ரிலையன்ஸுக்கும் இங்கே இருக்க ரிலையன்ஸுமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரேட்லேயும் சரி, குவாலிட்டிலையும் சரி. மேபி புதுசாக இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் போன அன்றைக்கி சண்டே, இந்த வீக் சண்டே தான் போயிருந்தேன். அன்றைக்கி வந்து ஒரு கட்டு புதினா வந்து 4 ரூபா, கொத்தமல்லி வந்து 4 ரூபா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்து இது 2 தான் வாங்கினேன். நான் ஒரு சில காய்கறிலாம் வதங்கின மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வாங்கலை. பல்காக இந்த வெங்காயம்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா, பெருசு ரொம்ப 5 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் இங்கே வாங்கலாங்க. நல்ல ரீசனபிளான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. வெஜிடபிள்ஸ்லாம், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. நான் இங்கே வாங்குறதுனால நான் 1 கிலோ அந்த மாதிரி 2 கிலோ வாங்குறதுனா இங்கே தான் வாங்குவேன். நான் நல்லாயிருக்கும். போகிற அன்றைக்கி மளிகை சாமான் என்றைக்கு வாங்குறனோ அன்றைக்கி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சிலது மட்டும்தான் நான் இங்கே வாங்குவேன். ஒரு சிலது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு காயெல்லாம். நான் வந்து நாகா பிராண்டு தாங்க யூஸ் பண்ணுவேன் கேக் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. பட் இங்கே நாகா பிராண்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மைதா, ரவை, ஆட்டா எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாகா பிராண்டே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. அங்கே தான் இருக்குது, அங்கேருந்து அந்த ரிலையன்ஸில் இருக்கும். பட் இங்கே இல்லை, வேறு பிராண்ட் இருக்குது, வாங்கிக்கிறீங்களான்னாங்க. நான் வேண்டாம், யூஸ் பண்ணுறது ஒரே பிராண்டாக யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வேண்டான்ட்டு வந்துட்டேன். நான் இங்கே எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ட்ரெஸ்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா ரீசனபிளான ரேட்டில் இருந்துச்சு. நான் பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரெஸ் தான் ஒன்று எடுத்தேன். சம்மருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. டிஷர்ட்லாம் கூட நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நான் பெரியவங்களுக்கு போடுற குர்த்திஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. என்னை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஒன்று. இந்த வாட்டி வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் போனேன்னா தனியாகவே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே இந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்குகிறேன், ரிவ்யூ கொடுக்குறேன். பாப்பாவுக்கு வாங்கினது நல்லா இருந்துச்சு. 299 கூட நம்ம டெய்லி யூஸ்க்கு போகிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். இங்கே வாங்குறது நல்லா இருந்துச்சு. இது வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். அங்கே என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இங்கே இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, இதில் மைக்ரோ ஓவன் சேஃப் கண்டெய்னர். இது நான் ஆல்ரெடி வாங்கினது தான். நான் வாங்கும் போது இதெல்லாம் வந்து 200க்கு வாங்கினேன். நல்லா யூஸ்ஃபுல். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஹீட் பண்ணுறதுனால ஹீட் பண்ணிக்கலாம். மைக்ரோ ஓவன் சேஃப் தான் இது எல்லாமே. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் காமிச்சா அந்த டீ, காஃபி, சுகர் தான் இது. அந்த கண்டெய்னர் தான் இது. பிளாஸ்டிக் தான் இது. இந்த பவுல் இருக்குது இல்லைங்களா, பவுலும் பிளேட்லாம் செட்டாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து செராமிக் கிடையாது, மெலமைன் மெலமைன் பிளேட்ஸ் இதெல்லாம். அங்கே கீழே இருக்கிற அந்த இதெல்லாமும் மெலமைன் தான், இது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் காமிச்சா 99க்கு 4 கண்டெய்னர்ஸ். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் மாதிரிங்க, நல்லா ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு, பெஸ்ட் ஆஃபராக இருந்துச்சு இந்த லஞ்ச் பாக்ஸு. டஸ்ட்பின் நல்லா இருந்துச்சு, குட்டி க்யூட்டாக இருந்துச்சு. குட்டி டஸ்ட்பின்லாம் நம்ம கிச்சனில் வேஸ்ட் இருக்கும்ல, கிச்சன் வேஸ்ட்லாம் போட்டு வைக்கிறதுக்கு
அதுக்கு வைக்கிறதுக்கு நம்ம சிங்க்குக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு, குட்டியாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த ஜக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கு பிளாஸ்டிக் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து நான் 15 ருபீஸ்க்கு வாங்கினேன். எது எடுத்தாலும் 15 ருபீஸ்ன்ற கடை இருக்கும் இல்லைங்களா, அங்கே வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு திக்னஸ் இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஹையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லஞ்ச் பாக்ஸ் வந்து பையனுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டீலில் பார்க்கணுன்ற மாதிரி ஸ்டீலில் தான் வாங்கணும். உள்ளே வந்து ஸ்டீல் இருக்க மாதிரி நான் பார்த்துருந்தேன். செப்ரேட் கண்டெய்னர் இது வச்ச மாதிரி பார்க்கணும், பார்ட்டிஷன் வச்ச மாதிரி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இது இங்கே ரேட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிக்கலாம், வேண்டான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் நான். இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரைப்ளே கடையெல்லாம் நல்ல ஆஃபரில் போட்டிருந்தாங்க, நல்லாயிருக்கு. ரெண்டு சைஸ் வந்து ரெண்டாக வாங்கும்போது 1100க்கு இருந்துச்சு. தூக்கி பார்த்தேங்க, நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. அது நான் வந்து பையனுக்கு இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 499, ஆஃபரில் 199க்கு கொடுத்தாங்க. நல்ல யூஸ்ஃபுல். பசங்க வந்து சவுத்துலலாம் இருக்காமல் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன். நல்ல யூஸ்ஃபுல் தான். கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை 1 get 1 50% ஆஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. கீழே இருக்குது இல்லைங்களா, இந்த ஜாடி வந்து 1000 ml. இது அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது வந்து கிளாஸோடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. ஏதாவது ஒன்று பட்டாலே டக்குன்னு உடஞ்சிரும், அந்த மாதிரி இருந்தது இது. பட் மேலே இருக்கிறது எல்லாமே நல்ல குவாலிட்டி. பை 1 get 1 ஆஃபர். வாங்குறதுனா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு. இங்கே வந்து க்யூட்டாக வந்து இந்த ஜார் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வாங்கணும்னு நினச்சேன், பட் வாங்கலை. இதையும் வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கணும், அது ஜூஸ் குடிக்கிறதுக்காக. பசங்களுக்குலாம் இதில் கொடுத்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க இல்லையா. இதுதாங்க நான் லாஸ்ட் டைம் அந்த ரிலையன்ஸில் வாங்கியிருந்தேன். 80 ருபீஸ் பை 1 get 1. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மைக்ரோ ஓவன் சேஃபு. நீங்கள் வாங்குறதுனா இதை இங்கே வாங்கலாம், நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் தான் வரும். இது எல்லாமே குக்கிங் வீடியோஸ் தான் வரும். குக்கீஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து தனியாக டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.